தமிழ்நாடு நடத்தும் அரசு பணிக்கான தேர்வில் தேர்வு எழுதுபவர்களுக்கு பல வகையான இடஒதுக்கீடு மூலம் மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அதில் அதிகபட்சமாக தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு 20% மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதற்கான அரசு ஆணை சட்டமாக 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 2020ஆம் ஆண்டு இச்சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. தற்போது இச்சட்டத்தின்படி ஒரு வேலைவாய்ப்பில் எத்தனை காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதோ அதில் 20% பணியிடங்கள் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது எந்த கல்வி தகுதி கேட்கப்பட்டுள்ளதோ அந்த கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்றால் அதற்கு விண்ணப்பிக்கும் போது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு வரை கேட்டிருந்தால் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். டிகிரி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்டு இருந்தால் டிகிரியையும் தமிழிலேயே அனைத்து பாடங்களும் படித்திருக்க வேண்டும். வேறு மொழியில் படித்து இடையில் தமிழ் மொழிக்கு மாறி படித்திருந்தாலோ அல்லது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு மட்டும் தமிழ் மொழியில் எழுதியிருந்தாலோ அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு பெற தகுதி இல்லை. தமிழ் வழி சான்றிதழ் பெற ஆன்லைனில் மட்டுமே அப்ளை செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் படித்த பள்ளி தற்போது செயல்படவில்லை என்றால் உங்கள் பள்ளி சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் அல்லது உரிய அலுவலரிடம் சான்றிதழ் பெறலாம். அதே போன்று நீங்கள் படித்த கல்லூரி தற்போது செயல்படவில்லை என்றால் உங்கள் பள்ளி சான்றிதழ் சார்ந்த யூனிவர்சிட்டி சென்று தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பெறலாம். இதற்கான தமிழ் வழி சான்றிதழ் விண்ணப்பங்கள் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது.